ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன். பேன் காஞ்சிடுச்சு. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்பு வறுபட்டு வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். புதினா இலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும். நம்ம மசாலா சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கறி மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் நல்லா வதங்கி வருது. இந்த நேரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதி விட்றேன். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போது ஒரு ஜாரில் 2 தேங்காய் பத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கசகசாவை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது கூட ஒரு 10 முந்திரி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அதையும் இப்போ ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் கசகசாவும் தேங்காய் பேஸ்ட்டையும் அரைச்சி சேர்த்துக்கிறேன். அந்த ஜார்லையும் அப்படியே அலசி ஊற்றிக்கிறேன். கிரேவி நல்லா கொதிச்சு வருது. நான் சிம் பண்ணி கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மசாலா ஒரு 5 நிமிஷமாக சிம்மில் கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நான் காரா பூந்தி சேர்த்துக்கிறேன். கூடவே மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிக்கிறேன்.